கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்திருக்கிற ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/6/2024. இதோட ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நாம் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ காய்ஸ், இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் பேஜ். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்கு. இது எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு டேட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும், என்ன எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதோட ஜாப் பார்த்தீங்கன்னா த போஸ்ட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. டெப்டி சூப்பரண்டன்ட் இந்த ஜாபுக்காக தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஆரில் 2 வேக்கன்சியும், ஓபிசியில் 1 வேக்கன்சியும், எஸ்சியில் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பே லெவல் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவல், அதாவது லெவல் 10 என்ற பேஸ் பண்ணி உங்களுக்கு சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் யூஆரை பொறுத்த வரைக்கும் 35 வயசு வரைக்கும், ஓபிசி 38 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில், அதாவது கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேன்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹோல்டரில் 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பெஷலிஸ்ட் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆரில் 23 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 3 வேக்கன்சி, ஓபிசியில் 27 வேக்கன்சி, எஸ்சியில் 6 வேக்கன்சி, எஸ்டியில் 2 வேக்கன்சி, பிடபிள்யூவில் 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வைஸும் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. ஹெல்த்து ஃபேமிலி வெல்ஃபேரில் உங்களுக்கு கிடைக்கும். பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே லெவலில் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயசு இடபிள்யூக்கும், 43 வயசு ஓபிசிக்கும், 45 வயசு எஸ்சி எஸ்டிக்கும், 50 வயசு உங்களுக்கு பிடபிள்யூடிக்கும் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிபிஎஸ்சில் நீங்கள் டிகிரி குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி குவாலிஃபைடாக இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி, அதாவது மெடிசனை பற்றி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 3 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட் 2, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது மினிஸ்ட்ரி ஹெல்த் வெல்ஃபேருக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. யூஆர் 1 வேக்கன்சியும், எஸ்சியில் 1 வேக்கன்சியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெபிலிட்டி போஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே லெவல் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் லெவல் வரைக்கும் கிடைக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து நீங்கள் 18 வயசாவது கிராஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? எம்பிபிஎஸ்சில் நீங்கள் டிகிரி குவாலிஃபைடு ஆகிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் டிகிரியில் டிப்ளமோவில் நீங்கள் அதாவது டாக்டர் சம்மந்தப்பட்டதை நீங்கள் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் நீங்கள் படிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து யூஆரில் 1 வேக்கன்சியும், ஓபிசியில் 2 வேக்கன்சி, எஸ்சியில் 1 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பே லெவலு 7, அதாவது 7வது நம்பர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 33 வயசு வரைக்கும்
ஓபிசியில் அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டியில் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா கெமிஸ்ட்ரி இல்லைனா டெக்னாலஜி அப்படி இல்லைனா கெமிஸ்ட்ரி இது படிச்சிருந்தா ஓகே. இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஜாப் கொடுத்துருக்காங்க. நான் சிலது மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ருபீஸ் தான் இதுக்கு ஃபீஸ் இருக்கும், சரிங்களா. அப்ளை பண்ணுறது இருந்தால் எல்லோரும் அப்ளை பண்ணிக்கலான்றத நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. 25 ரூபா தான் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்க கமிஷன் ஆஃபீஸர் இவங்க ரிலேட்டடாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் உரிமை இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிஎஃப்பில் நான் மென்ஷன் பண்ணுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது இவங்களே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணணும், டாக்குமெண்ட்டு எவ்வளோ எம்பியில் இருக்கணும், எவ்வளோ கேபிள் இருக்கணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இவங்களே கொடுத்துருக்காங்க. மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணுன்றாங்க, ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வைக்கணுன்றாங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட் வைக்கணுன்றாங்க. அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து வைக்கணும், சரிங்களா. அதுக்கப்புறம் சில ஸ்கேம் விஷயமெல்லாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான பெனிஃபிட்டான விஷயமெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உமன் அப்ளை பண்ணுற போது என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது இதில் பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஜாபில் ஏதாவது ஒரு டவுட்டு இருக்குது அப்படின்னு தான் இவங்க கொடுத்துருக்குறேன் 12 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்க கால் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலையில் அதாவது ஒர்க்கிங் டேஸில் வந்து 10 மணிலேருந்து அதாவது 17 ஹவர்ஸ், அதாவது 6 மணி வரைக்கும் நீங்கள் 6 மணி இல்லை 5 மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் யூபிஎஸ்சிலேருந்து தான் உங்களுக்கு இது இருக்குது. இதுதான் உங்களுடைய அப்ளை பண்ணுற லிங்க்கு. நான் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஃபஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10th அதாவது 13/6/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். 74 பேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ஜாபும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நான் சின்னதாக ஒரு 4 ஜாப்பை பற்றி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. டெப்டி சூப்பரண்ட் அக்கலாஜிக்கல் கெமிஸ்ட்ரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் இருக்குது. அப்ளை நவுன்னு இருக்குங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே டேரெக்டாக உள்ளே போயிடும். டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, சிவில் ஹைட்ரோ ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபாரஸ்ட் மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மெடிசன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜென்ரல் சகரிலே கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நாப்பலேஜிலும் கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இந்த ஜாபுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்பெஷலிஸ்ட் கார்டுலேருந்து உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. உங்களுக்கு கிளர்க்கு லெவலில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர், ட்ரைனிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இவங்களுக்கெல்லாம் இப்போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அப்ளை லிங்க், அதாவது இந்த ஜாபுக்கு நேராக அப்ளை லிங்க்னு கொடுத்துருக்காங்களா, அந்த அப்ளை லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து நெக்ஸ்ட்டு, அதாவது பிரிண்ட்டு கொடுக்காதீங்க, நெக்ஸ்ட்டுன்ற இதே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். சம் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பவும் ஒரு பேஜுக்கு போகும். இதில் வந்து நீங்கள் இந்த பாக்ஸு, அதாவது இதெல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்ற இந்த பாக்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இது போயிடும். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இதில் அப்ளை பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதை போட்டுட்டு நீங்கள் லாகின் கொடுத்து உள்ளே போகலாம். அப்படி இல்லைனா நியூ ரிஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்களா, இந்த நியூ ரிஜிஸ்டர்ன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற இடத்துக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். இதுதான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃபில் இருந்து உங்களுக்கு எல்லாமே கேட்டிருப்பாங்க. நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கேட்டிருக்காங்க, நீங்கள் மெயிலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்து நீங்கள் உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம், சரிங்களா. நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறது வந்து நீங்கள் மெயில் ஐடியும் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டும் நீங்கள் மறக்காமல் அதை எப்படி
உங்களுக்கு எவ்வளோ ஒர்க்கிங் இது இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? அது மற்ற ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேம் தான். பாருங்கள், இது கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி தான் போகும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.